Hello students, hope you all are staying safe at home. So in the quarantine period to make the best use of your time, நான் இன்றைக்கி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸோட தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, you people have to learn all the basics right from the beginning. okay, இந்த மாதிரி தியரி பார்ட் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா it will be more interesting. நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, ஒரு எப்படி அந்த ஈக்குவேஷன் டிரைவ் ஆச்சு, அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான தாட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க, எந்த மாதிரி பீரியடில் அவங்க சால்வ் பண்ணாங்க. ஸோ யூஸ்வலாக சயின்டிஸ்ட் பற்றி தான் நம்ம நிறையா படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸ் பற்றி படிக்கும்போது இட் வில் கிவ் சம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸோட நேம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்க என்னென்ன டிஸ்கவர் பண்ணாங்க, ஒரு என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குது மேக்ஸ் ரிலேட்டடாக, மேக்ஸ் ஃபீல்டில். ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி ப்ரைஸஸ் லைக் நோபல் ப்ரைஸ் மாதிரி இங்கே ஃபீல்ட்ஸ் மெடல் இருக்குது, ஏபிள்ஸ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கான்செப்ட்லாம் படிச்சிங்கன்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் மேக்ஸ் நாலேஜ் இன் ஜென்ரல். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் introduction part, just pause the video and just have a reading at each and every line given in the introduction part. okay, or if you have book with you, you can just go through before moving on to the problems. okay, இது என்னோட personal advice. ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒரு ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஈக்குவேஷன்னா என்ன, பாலினாமியல்னால் என்ன, அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் யோர் ப்ரீவியஸ் கிளாஸஸ் இல்லையா. ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அது புதுசாக ஒரு சாப்டர் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் புக்கில் இருக்குது. ஸோ அதுவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஓகே, ரைட். ஸோ அந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் மேனுஃபேக்சரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்னால் என்ன, யூ ஷுட் இமேஜின் 3D இமேஜின் பண்ணணும். ஓகே, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்போ எப்படி இருக்கும், ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அப்போ கியூபாய்ட்னா உங்களுக்கு தெரியும், இட் ஹேஸ் லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஸோ லென்த், பிரெத் அண்ட் ஹைட் வேணும் இல்லையா ஒரு கியூபாய்ட் ஃப்ரேமாக. ஸோ அந்த இங்கே they have given, see the data என்ன கொடுத்துருக்காங்க, it plans to construct the boxes so that the length of the base is 6 units more than the breadth and the height of the box is to be the average of the length and breadth of the base. ஸோ அகெயின் படித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த லைன் புரியும். லென்த்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் 6 more than breadth, அதாவது 6 + லென்த்து. அதே மாதிரி ஹைட் எப்படி இருக்குது, ஆவரேஜ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத். ஸோ வாட் த கம்பெனி வாண்ட்ஸ் டு ஃபைண்ட், it wants to know all possible measurements of the sides of the box when the volume is fixed. okay, ஒரு ஃபிக்ஸட் வால்யூமில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் லென்த், பிரெத், ஹைட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அப்போது அந்த பாக்ஸோட லென்த்து, பிரெத், ஹைட்லாம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கொஷின். ஓகே, ஸோ இது நம்ம தியோரிட்டிக்கலாக படிக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஜஸ்ட் லைக் தட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ இன்ஸ்டெட் we can convert these statements in the form of mathematical expressions. okay, that is your equation. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கொஷனை சால்வ் பண்ண, see if we consider the breadth of the base as x, இந்த பேஸ் லென்த்தை வந்து பேஸ் அந்த breadth எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போது லென்த் என்ன ஆகும், by the given condition length is 6 units more than the breadth. ஸோ x வந்து breadth, அப்போ length வந்து 6 + x. okay, 6 units அதிகமாக இருக்குது. and height is to be the average of the length and breadth of the base. so height will be x + 3. so average of length and breadth, so average na enna, you have to add those two values divided by total number of values இல்லையா. so inga length enna, x + 6, and what is your breadth, it is x. so x plus x by 6 divided by 2 is nothing but 2x plus 6 by 2. so you'll get x plus 3 as the average of length of breadth, average of length and breadth of the base. okay, இதான் நம்மளோட height. ஸோ இப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட் இந்த மூணுமே நம்ம சொல்லிட்டோம், x plus 6 and x plus 3. அப்போ what is the volume of the cuboid, which is nothing but the volume of box வந்து cuboidal ஷேப்பில் தான் இருக்குது இல்லையா. so we know volume of cuboid is LBH. so just the product of these three factors, okay, x into x plus 3 into x plus 6, இதுதான் நம்மளோட வால்யூம்.
அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ சப்போஸ் அந்த கம்பெனியை வந்து ஒரு வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு வால்யூம் வந்து சப்போஸ் த வால்யூம் இஸ் 2618 cubic units, 2618 cubic units-ஆக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ we can write L into B into H is equal to 2618 cubic units. So already LBH in terms of X தெரியும். So we will get this equation. X into X plus 3 into X plus 6 is equal to 2618 on multiplying. இது உள்ளார multiply பண்ணுங்க, X square X into 3 3X then into X plus 6. அது ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get this equation. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா you will get the value of X. அந்த X வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get length, breadth and height of the cuboidal box. ஸோ புரியுதா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸோட வால்யூம் இவ்வளோ தான், லென்த் பிரெத் ஹைட்லாம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போது அந்த பாக்ஸோட லென்த்து வந்து இனிஷியலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டா இட் வில் பிகம் ஈஸியர் ஃபார் அஸ் டு சால்வ். ஓகே, ஸோ யூ நோ ஹவு டு சால்வ் திஸ் கியூபிக் ஈக்குவேஷன். ஜென்ரலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா X square plus 2X plus 3 அந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா யூ வில் ஃபைண்ட் த ரூட்ஸ் இல்லையா? ஸோ அது யூஷுவல் மெத்தட் தான். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதெல்லாம் எல் டிவிஷன், சிந்தட்டிக் டிவிஷன் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் நவ் we will move on to another example. See, ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, we know a circle and இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஒரு சர்க்கிள் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இது ரெண்டும் மேக்ஸிமமாக எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணணும்? டெஃபினெட்லி 1. இப்போ இந்த லைனை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த சர்க்கிள் மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது எத்தனை பாயிண்ட்ஸில் இது இன்டர்செக்ட் ஆகிருக்கு? 1 and 2, only 2 points. ஸோ இஃப் இட் இன்டர்செக்ட்ஸ், இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணால் மோர் தேன் 1 point 2 points இன்டர்செக்ட் பண்ணால் தென் இட் cannot be a line இல்லையா? இந்த மாதிரி ஒரு zigzag curve-ஆக தான் இருக்கும். ஸோ we know a circle and a straight line cannot intersect more than 2 points. அப்போது இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா again we can convert all these given statements into mathematical expressions. ஓகே, நம்மளுக்கு சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் X square plus Y square is equal to R square. It is a circle passing through origin with center 0, 0, that is 0 origin and radius is R. ஓகே, இது ஒரு சர்க்கிள் in the XY plane. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு தெரியும், AX plus BY plus C is equal to 0. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். அதாவது எக்ஸாக்ட்லி 2 points தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்ப்ரெஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே நிறையா மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்க. எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி தியரி பார்ட் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் கோ த்ரூ வாட் இஸ் கிவன் இன் திஸ் பேஜ். ஓகே, ஸோ இதில் இருக்கிற தியரி பார்ட் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக புரியலனாலும் யூ வில் ஜஸ்ட் have some understanding of what you are learning. ஓகே, ஸோ என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, and learning objectives. So this was also fine if you go through என்னென்னலாம் படிக்க போகிறீங்க இந்த சாப்டரில். ஸோ என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸாக நீங்கள் இதை ஃபைனலாக பார்த்துக்கலாம். And here we will solve equations, we will find roots of those equations and higher degree equationsலாம் எப்படி இருக்கும், அதோட ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கும், and polynomial equations, non-polynomial equations சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட், and reciprocal equations, and எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ரூட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ பாலினா என்ன? பாலி மீன்ஸ் மெனி. பாலி மீன்ஸ் மெனி. பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. ஸோ அந்த டிகிரியை பொறுத்து நம்ம இதை பாலினாமியலை ஸோ ஒரு ஜென்ரல் பாலினாமியலை இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவோம். இது நத்திங் பட் ரொம்ப தான் பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். n வேரியபிளில் பார்க்கும்போது எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3x³ + 4x² + 6x + 3 is equal to 0. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா?
ஆர் இந்த 0 இல்லாமல் வேணா எழுதிக்கோங்க. If this is p of x, so p of x is equal to this one. This is a cubic polynomial, that is polynomial of degree 3. Okay, one cubic polynomial சொல்லலாம் or polynomial of degree 3 because here our degree is 3. n வந்து highest power என்னவோ அதுதான் நம்மளோட degree, polynomial degree, so that is 3 here. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா polynomial over r அப்படின்னா என்னென்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாலினாமியல் ஓவர் ஆர், பாலினாமியல் ஓவர் சி, கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்னா என்ன, ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் ரியல் நம்பர்ஸாக இருந்தால் இட் இஸ் அ பாலினாமியல் ஓவர் ஆர், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்தால் இட் இஸ் அ பாலினாமியல் ஓவர் சி. அதே மாதிரி இசட், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் the terms x square and the many terms or coefficients which will classify. Okay, now this is your polynomial equation and the function 0 க்கு equate பண்ணி எழுதுனீங்கன்னா this is called a polynomial equation. Okay, so generally roots எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ for example ஒரு second degree equation இருக்கு, x square minus 5x plus 6 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும். அதாவது இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா, மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும் அண்ட் அந்த 2 ரூட்ஸையும் மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் கெட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இன் திஸ் வே யூ கேன் ஃபைண்ட் த 2 ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் இஸ் நத்திங் பட் டிகிரி 2 இருந்தால் அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸிமம் டிகிரி என்னவோ, அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவோ, மேக்ஸிமம் பவர் என்னவோ அத்தனை ரூட்ஸ் தான் அதில் இருக்கும். ஓகே, அதுக்கு விட கம்மியாகவும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது. ஸோ எக்ஸாக்ட்லி டிகிரி என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ பாலினாமியல் வச்சு சொல்லும்போது நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணலாம், ஆர் யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 × 3 -2 -3. ஸோ யூ கேன் ஃபேக்டரைஸ் திஸ் as x - 2 × x - 3 = 0. ஸோ x is equal to 2, 3 இல்லையா. இதுதான் இந்த ஈக்குவேஷன் படிக்கும்போது 2 and 3 ஆர் கால்ட் ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். ஓகே, இதுவே நம்ம பாலினாமியலாக கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் செட் டு பி a 0. Okay, 2 is a 0 of this polynomial x square minus 5x plus 6. 3 is also a 0 of the polynomial x square minus 5x plus 6. Okay, so when it is a polynomial we will call it as a 0. Okay, in the value pota and the polynomial complete 0 ஆயிடுமோ, that is called 0. இப்போ இந்த equationல 2 substitute பண்ணி பாருங்க, you will get 0. See, x square minus 5x plus 6. Put x is equal to 2, so you will get 2 square 4 minus 5 into 2 plus 6. So 4 minus 10 plus 6. 6 plus 4 is 10, 10 minus 10 is 0. So in the polynomial x oda value 2 substitute பண்ணும்போது 0 ஆகுது. So x is said to be a 0 of the polynomial. Okay, is this clear? So 0 and root இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அண்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட், லீடிங் டேர்ம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஹையஸ்ட் டிகிரி இப்போ என்ன இதில் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் யோர் லீடிங் டேர்ம். லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா இந்த லீடிங் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ தட் இஸ் யோர் லீடிங் கோஎஃபிஷியன்ட். 1 is a leading coefficient here in this polynomial. அண்ட் அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் பர்டிகுலர்லி 1 இருந்ததுன்னா அந்த ஒரு பாலினாமியலுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறாங்க, தட் இஸ் யோர் மோனிக் பாலினாமியல். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இட் இஸ் an example of monic polynomial because leading coefficient என்ன 1. ஸோ லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா then it is a monic polynomial. Okay, and all these you would have studied already. See, polynomials of degree 2 are called quadratic, then cubic, quadratic, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக என்னென்னலாம் இப்போ ரீகால் பண்ணமோ, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அல்ஜீப்ராவை தான் நம்ம இப்போ ரீகால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம சாப்டருக்குள்ளார போகல. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன் தான். அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ we know already I told you right. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக 2 ரூட்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் குவாட்ராட்டிக்னாவே அதோட டிகிரி என்ன 2. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax square plus bx plus c is equal to 0. This is the general form of any quadratic equation.
and here b square minus 4ac is called discriminant. Okay, b square minus 4ac is your discriminant, and here we consider this as delta. This is a delta. So ஒரு quadratic equation ஓட discriminant இதுதான். So roots உங்களுக்கு find பண்ண தெரியும். Already நீங்கள் formulaவும் படிச்சிருப்பீங்க இல்லையா? What is the formula? B is to find the roots. X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. Okay, so அதான் இங்கே del replace பண்ணிட்டாங்க. We know b square minus 4ac தான் determinant இல்லையா? Discriminant, sorry, minus b plus or minus square root of delta divided by 2a. Okay, this is not necessary, but they have just given in the simplified form. So this is your formula to find two roots. Okay, இங்கே 2 roots இருக்கு because we have plus and minus. அதனால தான் 2 roots இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். And இந்த ரிசல்ட்ஸும் நீங்கள் recall பண்ணிக்கணும். If discriminant is greater than 0, roots எப்படி இருக்கும்? Discriminant less than 0, roots எப்படி இருக்கும்? See, if discriminant is equal to 0, then the roots are equal. Okay, இப்போ x minus 1 the whole square அப்படின்னு ஒரு polynomial இருக்குது. அப்போ இதோட roots என்ன வரும்னா 1,1 வரும். So roots are equal, two roots are equal. அப்போ இந்த polynomial ஓட discriminant is 0. And if discriminant is greater than 0, roots are real and distinct. Distinctனா என்ன? Two individual separate roots இருக்கும். 2, 3 அந்த மாதிரி two different roots இருக்கும். அதான் distinct is nothing but different roots. Okay, it can be both positive negative, இது minus plus அந்த மாதிரி இருக்கலாம். Okay, real numbers இருக்கணும், but distinct different இருந்தால் then we say that the discriminant is greater than 0. And your third case is discriminant less than 0. எப்போ less than 0 இருக்கும்? If it has no real roots. Okay, which means the equation has complex roots. So complex roots is your second chapter actually. So if discriminant is less than 0, we will have complex roots, or we can call it as imaginary roots னு சொல்லலாம், or no real roots னு சொல்லலாம். Okay, so let me summarize this again. ஒரு quadratic equation ax square plus bx plus c is equal to 0 இருக்கு. அதோட discriminant வந்து b square minus 4ac. So discriminant வந்து equal to 0 இருந்ததுன்னா, அதாவது b square minus 4ac 0 இருந்ததுன்னா roots are equal. Discriminant greater than 0 இருந்ததுன்னா real and distinct roots. Discriminant less than 0 இருந்ததுன்னா complex roots. And this formula you have studied already. ஒரு quadratic equation frame பண்ணும், roots கொடுத்து equation frame பண்ணும். x square minus sum of roots into x plus product of roots equal to 0. ஞாபகம் வருது? 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 roots alpha beta கொடுத்துருப்பாங்க. sum of roots find பண்ணும், product of roots find பண்ணும், இந்த equationல apply பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 17x square plus 43x minus 73 is equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. So here we have to construct a quadratic equation. So ஒரு quadratic equation construct பண்ணணும்னாலே உங்களுக்கு அந்த general form ஞாபகம் வரணும். general form என்ன? x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. இதை நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் ஆல்ஃபா பீட்டா. ஓகே, so let the two roots be alpha and beta. So the sum of roots alpha plus beta is equal to minus b by a. So the coefficient of x is 43, so minus 43 by 17, and alpha beta is equal to product of roots is c by a, so we'll get minus 73 by 17. Okay, இப்போ roots வந்து alpha plus 2 and beta plus 2 இருக்கும்போது quadratic equation எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு alpha beta என்னன்னு தெரிய வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஓகே, ரூட்ஸை மட்டும்
இந்த alpha plus 2 beta plus 2 மட்டும் நம்ம add பண்ணணும். So we'll get alpha plus 2 plus beta plus 2 is equal to 2 alpha plus beta plus 4. இது add பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? We are getting alpha plus beta plus 4. இதுதான் நம்மளோட sum of roots. New roots என்ன? இது old roots. Okay, alpha beta old roots. இப்போ new roots என்ன? Alpha plus 2 and beta plus 2 மாறிடுச்சு. இப்போ பழைய roots இப்போ 2 4னா 4 6 தான் அதோட புது ரூட்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 மாறிடுச்சு. ஸோ நியூ ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2. இப்போ அதை சம் பண்ணும்போது we will get alpha plus beta plus 4. Okay, we know what is alpha plus beta already. இல்லையா, alpha plus beta தான் நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் -43/17 plus 4. Okay, on simplification just take LCM or just 17 into 4 minus 43 will give you 25/17. This is the sum of new roots. Similarly, product of new roots alpha plus 2 into beta plus 2. Just as usual multiplication now, alpha beta plus 2 beta plus 2 alpha plus 4. Okay, just multiply பண்ணிருக்கேன். So we will get this alpha beta plus here 2 is common, 2 into alpha plus beta plus 4. Okay, அதே மாதிரி இங்கேயும் known values எல்லாமே substitute பண்ணுங்க. alpha beta என்ன? product of roots -73/17 plus 2 into alpha plus beta -43/17 plus 4. Okay, so LCM வந்து 17, LCM 17 simplify பண்ணிங்கன்னா you will get -91/17. So we have found the sum of new roots and the product of new roots. Okay, இப்போ இந்த ரூட்ஸை வச்சு தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். சேம் ஃபார்முலா x² minus sum of roots 25/17 into x plus product of roots என்ன -91/17. So on substituting you will get x² minus 25/17 into x So same formula, x² minus 25/17 into x minus 91/17 equal to 0. Okay, so multiplying this equation throughout by 17, you will get 17x² 17 cancel ஆயிடும் remaining two termsல. So 17x² minus 25x minus 91 is equal to 0. Okay, this is the quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. Just pause the video and go through once again, or நீங்கள் work out பண்ணி பார்த்தாலும் it will be well and good. Now moving to example 3.2, if alpha and beta are the roots of the quadratic equation 2x² minus 7x plus 13 is equal to 0, construct a quadratic equation whose roots are alpha square and beta square. Okay, இப்போ roots வந்து alpha square and beta square இருக்கு. இப்போ alpha beta வச்சு நம்ம அதை derive பண்ணலாம். This is the given equation. Find sum of roots. Alpha plus beta is equal to minus b by a. What is b? Minus 7. A is 2. So you'll get 7 by 2. This is the sum of roots. Similarly, product of roots is c by a. You'll get 13 by 2. Okay, இப்போ sum of roots and product of roots, old roots find பண்ணிட்டோம். இப்போ new roots என்ன? alpha square and beta square. அப்போ அதை sum பண்ணா என்ன வரும்? alpha square plus beta square இல்லையா? So we know what is the formula. See, இது just புது formula கிடையாது, already நமக்கு தெரிஞ்ச formula தான். We know what is alpha plus beta the whole square, just a plus b the whole square தான். a square plus b square plus 2ab. அதை in terms of alpha beta நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? alpha square plus beta square வேணும். ஸோ இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இன்னொரு இந்த ரிமைனிங் டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ you'll get alpha plus beta the whole square minus 2 alpha beta is equal to alpha square plus beta square. ஓகே, ஏன் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? நம்மளுக்கு என்ன கிவன் டேட்டா என்ன தான் தெரியும்? கிவன் டேட்டாலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் மட்டும்தான் தெரியும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் these two terms எழுதணும், alpha plus beta and alpha beta. So we are making use of this formula. Okay, so what is alpha square plus beta square? Alpha plus beta the whole square minus 2 alpha beta. Okay, இப்போ known values அதெல்லாம் substitute பண்ணுங்க.
alpha plus beta the whole square. So 7 by 2 the whole square minus 2 alpha beta. Alpha beta is 13 by 2. So on simplifying you will get 7 square is 49 by 4 minus 13. So இதை நீங்கள் cross multiply பண்ணுங்க. 49 minus 4 into 13 divided by 4. So simplify பண்ணி பாருங்க. Simplify பண்ணிங்கன்னா you will get minus 3 by 4. Okay. Similarly product of roots. Roots என்ன alpha square beta square. அப்போ alpha square into beta square which is nothing but alpha beta the whole square. Alpha beta என்னன்னு தெரியும் 13 by 2. 13 by 2 the whole square will give us 169 by 4. Now we have found the sum of the roots and product of roots. Okay, new roots. Now final step as usual, x square minus sum of roots. So 3 by 4x plus 169 by 4 is equal to 0. On multiplying throughout by 4 you will get the final answer as 4x square plus 3x plus 169 is equal to 0. Okay. இதுதான் alpha square and beta square roots இருக்கும்போது கிடைக்கிற quadratic equation. Is this clear? If you are not clear, just pause the video and go through again. And இது நான் சொன்ன அந்த statement, the fundamental theorem, every polynomial equation n greater than or equal to 1 has at least one root. At least one root in C. Complex numbersல at least ஒரு root ஆவது இருக்குன்னு சொல்றாங்க. Okay. Okay. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு quadratic equationோட roots. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது cubic equation. Okay. Cubic equation oda general form is ax cube plus bx square plus cx plus d is equal to 0. இப்போ இதில் sum of roots என்னன்னா alpha plus beta, third root என்னன்னா gamma. Okay, alpha plus beta plus gamma is equal to minus coefficient of x square b by coefficient of x cube a. Okay, இது sum of roots. Next என்ன பார்க்க போறோம்னா product of roots. Product of roots alpha beta gamma is equal to minus constant term divided by coefficient of x cube a. இதில் அடிஷ்னலாக இன்னொன்று என்ன இருக்குன்னா product of roots, sum of product of roots taken at a time. Okay, alpha beta plus beta gamma plus gamma alpha. 3 roots இருக்குது. அது நம்ம இந்த மாதிரி 3 waysல நம்ம பேர் பண்ணலாம். இல்லை alpha beta gamma இருந்தால் alpha beta, beta gamma, alpha gamma. இந்த மாதிரி 3 possible waysல நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட ஃபார்ம்லாம் என்னென்னா c by a. ஓகே, இங்கே cங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஓகே, பிகாஸ் இங்கே நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஸோ ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் வரும், செகண்ட் ப்ளஸ் வரும், தேர்டு மைனஸ். ஓகே, ஆல்டர்னேட்டாக வரும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு மைனஸ் வரும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு மைனஸ் வரும். பட் இங்கே பேர் பண்ணி நம்ம சம் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 3 ஃபார்முலாஸும் நீங்கள் எழுதிக்கோங்க. See, it is given here. And this symbol is nothing but this can be called as sigma or summation. இப்போ summation alpha அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, ஆல்ஃபாங்கிறது என்ன சிங்கிள் ரூட் மட்டும். அப்போ சிங்கிளாக இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, சிமிலர்லி இப்போது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி பேராக ப்ராடக்ட்டில் இருக்கிற ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் 3 ரூட்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ஒரு பாசிபிள் பேர், பீட்டா காமா ஒரு பாசிபிள் பேர், காமா ஆல்ஃபா இன்னொரு பாசிபிள் பேர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இப்போ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம்னா, எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 2 ரூட்ஸ் இருந்ததுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், இது ரெண்டையும் இப்படி ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கோ அந்த மாதிரி பாசிபிள் ரூட்ஸ் எல்லாத்தையும் பேர் ஆர் குரூப் பண்ணி we have to add. ஓகே, இதோட மீனிங் புரியுதா? அண்ட் இப்போது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது polynomial equation of degree n greater than 3. and இந்த நேம் நான் சொல்ல மறந்துட்டேன். this is called Vieta's formula. okay,
Okay, this is very simple. If alpha, beta, gamma are roots of the equation x cube plus px square plus qx plus r is equal to 0, find the value of summation 1 by beta gamma in terms of its coefficients. So, இப்போ தான் நான் சொன்னேன் summation 1 by beta gamma na என்ன அர்த்தம் அப்போ 1 by beta gammaங்கிறது ரூட்ஸ். ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது 3 ரூட். அதில் 2 ரூட்டை இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி குரூப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் நான் ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிறேன். அடுத்து பீட்டா காமா இன்னொரு பாசிபிள் பேர், இன்னொன்று ஆல்ஃபா காமா. ஓகே, இந்த மாதிரி குரூப் பண்ணும். 1 பை டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வர மாதிரி நம்ம எல்லா ரூட்ஸையும் ஃப்ரேம் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தட் இஸ் யோர் சமேஷன் 1 பை பீட்டா காமா. ஓகே, அதை தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் எக்ஸ்பேண்டட் ஆர் சமேஷன் நவ். இப்போது இது ஒரு கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்கள் கான்ஸ்டன்ட் இல்லை. ஓகே, வேரியபிள்ஸ் தான் இருக்குது, பிக்யூ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா. அப்போ எல்சிஎம் என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா மிஸ்ஸிங், ஸோ மல்டிப்ளை திஸ் பை ஆல்ஃபா. And inga beta missing, so beta, inga gamma is missing, gamma. So alpha plus gamma by alpha beta gamma. So purida, should I repeat? See, alpha by beta gamma alpha plus beta by alpha beta gamma plus gamma by alpha beta gamma. இப்போ denominator பாருங்க எல்லாமே alpha beta gamma. இப்போ நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போது பாருங்கள் சிம்பிள் ஆகிடுச்சு. நியூமரேட்டர் பாருங்கள் என்னென்ன ஞாபகம் வருது, ஆகிட்டு சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணதான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்தால் கோஎஃபிஷியன்ஸ் வச்சு. சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வாட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஃப்ரம் திஸ்? வாட் இஸ் சமேஷன் ஆல்ஃபா ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன்? மைனஸ் b by a. So minus b என்ன இங்க p divided by what is a here 1. So minus p. அதான் நியூமரேட்டரில் இருக்குது. Similarly product of roots denominatorல product of roots is nothing but r by 1. So r. Sorry, minus sign. Product of roots க்கு minus sign வரும் இங்க. So minus p by minus r. Minus minus will get cancelled. So the answer is p by r. So I stop with this. இந்த 3 problems work out பண்ணி பாருங்க. In addition to this, you can try this problem and இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி I always encourage you to learn the introduction part. அதை படிங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.